Hi guys, welcome back to Tamil Cubers. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 3x3 ரூபிக்ஸ் கியூபோட பேசிக்ஸ் அண்ட் அதோட நோட்டேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க guys, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 3x3 கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் பீசஸ் இருக்கும். அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பீஸ், எட்ஜ் பீஸ் அண்ட் கார்னர் பீஸ். சென்டர் பீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சைட்லேயும் இருக்கிற மிடில் இருக்கிற அந்த பீஸ் தான் சென்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன டர்ன் பண்ணாலும் அது அதோட பொசிஷனில் தான் இருக்கும் எப்போவுமே. அதனால தான் அது சென்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பீஸுக்கும் சைடில் இருக்க பீசஸ்லாம் எட்ஜ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கும், அதாவது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சென்டர் பீஸுக்கும் டயகனலாக இருக்க இந்த பீசஸ்லாம் கார்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கெலாம் 3 கலர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம நொட்டேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ நொட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கியூபில் நீங்கள் ஒரு டேர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கும். அதுதான் நொட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சில பேசிக்கான நொட்டேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நொட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி டர்ன்ஸ், அதாவது 90 டிகிரி டர்ன்ஸ் பண்ணுறது. இப்போ இந்த ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கிளாக் வைஸ் 90 டிகிரி இந்த மாதிரி திருப்பணும்னா அது ஆர். இதுவே ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும்னா ஆர் பிரைம். இதுவே இந்த லெஃப்ட் லேயரை கிளாக் வைஸ் திருப்பணும்னா எல், ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும்னா எல் பிரைம். இந்த அப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளாக் வைஸ் 90 டிகிரி திருப்பணும்னா யூ, ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி திருப்பணும்னா யூ பிரைம். இதுவே இந்த டவுன் லேயர் கிளாக் வைஸ் 90 டிகிரி டி, ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி டி பிரைம். இந்த ஃப்ரண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரை கிளாக் வைஸ் திருப்பணும்னா எஃப், ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும்னா எஃப் பிரைம். அப்புறம் அந்த பேக் லேயர் கிளாக் வைஸ் பி, ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும்னா பி பிரைம். இதெல்லாம் 90 டிகிரி டர்ன்ஸ். இப்போ 180 டிகிரி டர்ன்ஸ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது இந்த ரைட் லேயர் ஒரு தடவைனா ஆர், இதுவே ஒரு 180 டிகிரி இந்த மாதிரி திருப்பணும்னா இது ஆர்2ன்னு சொல்லுவாங்க. இதே தான் எல்லாத்துக்கும். இது எல்2. இந்த யூ லேயர் 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ண யூ2, டவுன் லேயர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டி2, அப்புறம் இந்த ஃப்ரண்ட் லேயர் 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா எஃப்2, அப்புறம் இந்த பேக் லேயர் இந்த மாதிரி ஒரு 180 டிகிரி பி2. இதுக்கப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், அதாவது டபுள் லேயர் டர்ன்ஸ். இது ஜென்ரலாக ஆர் மூவ்ஸ்க்கும் யூ மூவ்ஸ்க்கும் எஃப் மூவ்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த எல் அப்புறம் டி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இது 3 எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ சிங்கிள் லேயர் இந்த மாதிரி ஒன்று திருப்பணும்னா நம்மளுக்கு இது ஒரு ஆர்ன்னு நமக்கு தெரியும். இது டபுள் லேயர் இந்த மாதிரி பண்ணோன்னா அது ஸ்மால் லெட்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் ஆர், இது ஸ்மால் ஆர் பிரைம், இது ஸ்மால் யூ, இது ஸ்மால் யூ பிரைம், அப்புறம் ஸ்மால் எஃப், இது ஸ்மால் எஃப் பிரைம். இதெல்லாம் டபுள் லேயர் டர்ன்ஸ். இப்போ கியூப் ரொட்டேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். கியூப் ரொட்டேஷன்ஸில் மொத்தமாக 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ், அப்புறம் ஒய், அப்புறம் ஜெட். எக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கியூப் இப்படி வச்சுருக்கீங்கன்னா பாட்டமில் திருப்புறது, இதுதான் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் டாப்பில் இந்த மாதிரி திருப்பினோன்னா இது எக்ஸ் பிரைம். அப்புறம் உங்கள் கியூப் நீங்கள் ரைட் சைடு திருப்பினீங்கன்னா இது ஒய். இதுவே லெஃப்ட் சைடு இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா இது ஒய் பிரைம். அப்புறம் இந்த கியூப் இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் இதில் ஒரு கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா இது ஒரு ஜெட், ஒரு ஸ்விட்ச் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா இது ஒரு ஜெட் பிரைம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் ஒரு 90 டிகிரி ரொட்டேஷன்ஸ். இப்போ 180 டிகிரி ரொட்டேஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் அதாவது இது எக்ஸ், இது எக்ஸ்2. இதே மாதிரி தான் எல்லாம். இப்போ இந்த கியூப் ஒய் ஆக்சிஸில் 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணோன்னா ஒய்2. அப்புறம் இந்த மாதிரி ஸ்பின்னிங்கில் இந்த மாதிரி பண்ணோன்னா இது ஒரு Z2. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். இதான் தமிழ் கியூபர்ஸ். பாய்.